போட்டு சும்மா மேக்கப் எல்லாம் பண்ணி சும்மா கலசா இருக்கணும். பைபிள் நீட்டா இருக்கும். பைபிள் ஒழுங்கா படிக்கும். வேதம் படிக்க ஆசை இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னுமாக மனதில் பதியும் அளவு சத்தமாக என்ன செய்யணும்? வேதத்தை வாசிங்க. அடிக்கடி ஒரு வசனத்தை வாசிக்க 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 மனசுல என்ன செய்யும்? வேலை செய்யுமா செய்யாதா? இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. மெதுவான பிரதியுத்தரம். எல்லாரும் சொல்லுங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். எல்லாரும் சொல்லுங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்படி ஒரு 10 தடவை சொன்னா அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாது? கோபம் வரை கூட என்ன வரும்? மெதுவா பேசணும். பைபிள் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப என்ன சொல்லணும்? சத்தமாய் வேதத்தை நாம் படிக்கணும். வீட்டுல சத்தமா படிக்கலாம், அடியா வாசிக்கலாம். முழங்கால் சத்தமா வேதத்தை படியுங்க. வார்த்தைகளை அறிக்க பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். அடுத்ததாக மைய கருத்தை காணும் அளவு திரும்ப திரும்ப படிக்கணும். இப்ப இந்த வசனத்துல மைய கருத்து என்ன? இதுல மைய கருத்து என்ன? மைய கருத்து என்னன்னு சொல்றது வேற எப்படி சொல்லலாம்? இதுல பேசப்படுற முக்கியமான பாயிண்ட் என்ன? பிரியமாய் ஆசையாய் வேதத்தை படிக்கும். படிச்சா நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? ஆசிரியர். இன்றைக்கு அநேகம் பாருங்க, வேதம் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவரே ரெட்டிப்பாய் கொட்டு, கல்லு தான் கொட்டுவார். ஆமா இல்லையா? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். கொஞ்சம் பாவத்தை விட விருப்பம் இல்லை, பரிசுத்தமா வாழ விருப்பம் இல்லை, சுவிசேஷம் சொல்ல விருப்பம் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை, ஏழைகளுக்காய் ஜெபிக்க விருப்பம் இல்லை, நாட்டுக்காய் ஜெபிக்க விருப்பம் இல்லை. ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தை வாடாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும், எல்லாத்தையும் வெட்டுவார் ஆண்டவர். ஒழுங்கா இருந்துக்க. முதலாவது நீ படிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ வேதத்தின்படி நடக்கணும், நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் அழகாய் செய். அல்லேலூயா. பாருங்க, சில பேர் குடும்ப ஜெபம் இல்ல, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல டாக்டர் மாப்பிள்ளையே கொண்டுவாரு. கடுதலும் வர மாட்டான். நீ ஒழுங்கா முதல் வேதத்தை படி, ஜெபம் பண்ணு. அண்டகர் வந்தனா அண்ணா நல்ல சல்லிக்கார மாப்பிள்ளை தங்கச்சி கிடைக்கணும்னு சொன்னேன். சீ, கேவலம் கண்ட பிச்சைக்காரன். என்னடா நல்ல சல்லி இல்ல, காசுக்காரன் வந்தா தான் நல்ல. முதல் போய் தெய்வ பயமுள்ள ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணு. அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். சல்லி சல்லி என்று ஓடினா உனக்கு ரோட்ல இருக்கிற சல்லி தான் கால குத்தும். கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை ஆசையாய் படிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை ஆழமாய் தியானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை மனதில் என்ன செய்யணும்? பயன்படுத்த பதிய வேணும். அடுத்ததாக கடைசியாக வாழ்வதற்கு, அதாவது வாசிப்பதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கும். முதலாம் வசனத்துக்கு ஆங்களுக்கு ஒரு தலைப்பு டாக்டர் சொல்லுங்க. முதலாம் வசனத்துக்கு இதுல இருக்கிற தலைப்புல வேற மாதிரி இந்த தலைப்பு மாத்தணும். ஒரு தலைப்பு சொல்லுங்க பாப்போம். இந்த முதலாம், இந்த இரண்டாம் வசனம் திரும்ப இரண்டாம் வசனம் ஒரு தலைமை சொல்லுங்க. அவருடைய வேதத்தில் பிரியமாறு. அவருடைய வேதத்தில் இயேசுவின் வேதத்தில் பிரியம். வேற சின்ன சின்ன தலையங்கம். வசனத்தை தியானி. வேற சொல்லுங்கப்பா. வேதத்தை தியானிப்பவன் தான் பாக்கியவான். வேற சொல்லலாமா? சொல்ல தலைப்பு சொல்லலாதா? நீங்க படிக்கிற வேதத்துக்கு நீங்க ஒரு தலைப்பு வைக்கணும். படிக்கின்ற காலமணியே படிக்கிறீங்க. இந்த வசனத்தை படி, ஓ கர்த்தருடைய வேதத்தில் பிரியவான், ஆசையாய் வேதம் படி, நீ நல்லா இருப்ப. ஒரு கெடிக்கொண்டு போடுங்க. இன்றைக்கு வேதத்தை படிக்கிறது சுவையாய், அதாவது ருசியாய், அதை ருசித்து ரசித்து வேதத்தை எவர்கள் வாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும். ஆகையால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதம் படிக்க நேரம் இல்லை, வேதத்தை விரும்புறது இல்ல, வேதத்தை நேசிக்கிறது இல்ல. ஆறும் பிரசங்கியார் வேதத்தை பிரசங்கி சொன்ன இவர் கடுமையா பிரசங்கம் பண்ற, இவர் அதிகாரமாய் பிரசங்கம். என்னெல்லாம் எத்தனை பேர் திட்டுறாங்க தெரியுமா? இந்த பிரசங்கம் வந்து கடுமையா இருக்கு. வசனம் சொல்றது கடுமையா தான் நிற்போம். அல்லேலூயா. ஆமா இல்லையா? வசனத்தின்படி நீங்க யாருக்குள்ள விட்டா நான் கடுமையா தான் நிற்பேன். விரும்பினா வாங்க, இல்லைன்னா நீங்க போங்க. போறது நீங்களும் ஆண்டவரும் பார்த்துக் கொள்ளுங்க. நான் உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் நானும் நீங்களும் மாறணும். ஆமென்.
அநேகமான விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தை தான் பேசணும். கர்த்தர் உன்னை ஆளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உனக்கு வீடு தருவார், கர்த்தர் உனக்கு கார் தருவார், கர்த்தர் உனக்கு பங்களா தருவார். கடைசியில ஒண்ணும் கிடைக்காது. நீ இதை நம்பி போவாத, வசனத்தை நம்பு. வாட வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா இருக்க கர்த்தர் கிருபை. அல்லேலூயா. சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சொந்த வீடு நமக்கு பரலோகத்துல இருக்கு. ஆமென். இருக்கிற வாட வீட்டுல இருந்தாலும் ஒழுகினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கிற வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இருக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய திட்டத்தை விரும்புகிறவர்களாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமானதாய் மாறும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் திருப்புங்க. வாசிக்க முடியாதவர்கள் ஸ்கிரீன்ல வரும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்வது எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாரும் திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இருக்கா? பைபிள்ல இருக்குதா? வாசிங்க. எல்லாரும் திருப்பி வாசிங்க. இருக்கா? ஒரு தடவை. பாருங்க, பைபிளே ஆதாரம் சொல்லுது. இதுக்கு மிஞ்சி எவரும் நினைக்க வரையலாது, நானும் நீங்களும் பேச இயலாது. அந்த பட்டணத்தான் பெரியாப்பட்டணத்து மக்கள், பெரியாப்பட்டணத்து மக்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. முதலாவது என்ன வாசிச்சீங்க? அந்த பட்டணத்தார் 3 காரியம் அங்க நடக்குது பாருங்க. முதலாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களிலும் விட கடவுளால் எழுதி கொடுத்த அன்பின் புஸ்தகம் தான் பரிசுத்த வேதாகமம், பைபிள். ஆமென். இதை யாரெல்லாம் நேசி